நேத்தைக்கும் இன்னைக்கும் இந்தியா ஃபுல்லா ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்குது. மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரு வெளியிட்ட ஒரு வீடியோ தான். தன்னுடைய எக்ஸ் தளத்துல அவர் கராட்டே பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல மாணவர்களோடு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கிறது. சோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைக்கு மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாரத் ஜோடா நியாய யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியா முழுவதும் நடைப்பயணத்தை மேற்கொண்டார். கன்னியாகுமரியில தொடங்கி பல மாநிலங்களுக்கு போய் கடைசியா இரண்டாம் கட்டமாக மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரையிலும் ஒரு பெரிய யாத்திரையை மேற்கொண்டாரு. இந்த யாத்திரை காலகட்டத்துல அவர் எடுத்திருந்த ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு தினத்துல வெளியிட்டு இருக்கிறார். அந்த வீடியோ தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, கராத்தே உடை அணிந்து, கராத்தே ஒரு மாஸ்டர் இருக்காரு, பல மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களோடு கராத்தே பயிற்சியில பல டெக்னிக்குகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மாதிரி அந்த வீடியோ. இதுல குட்டி கர்ணம் எல்லாம் அடிக்கிறாரு. இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி, என்னன்னா ஆச்சரியம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். 54 வயது ராகுல் காந்திக்கு ஆகுது. இல்ல 54 வயதான மற்றவர்களும் பல பேர் தன்னுடைய உடலை ஃபிட்டா வச்சிருக்காங்க, கராத்தே பழகுறாங்களா, ஃபிட்டா வச்சிருக்கிறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, ஃபைட் பண்றாங்க, பல நடிகர்கள் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நடிகர்கள் செய்யறது வேற, அது அவர்களுடைய ப்ரொஃபஷன். அவர்களுடைய உடலை கட்டாயமாக கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டியது அவருடைய கடமை. அப்பதான் அவர்களுக்கு மார்க்கெட் இருக்கும். ஆனா ராகுல் காந்தி மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு டிசைன் இருக்கு. அதாவது உடல் பல்ஜா இருக்கணும், தொப்பை இருக்கணும், உடல் கொஞ்சம் பெருசா இருக்கணும், பெரிய மீசை இருக்கணும், ஒயிட் தான் போடணும், ஷர்ட் தான் போடணும், சோ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போடணும். இப்படிப்பட்ட ஒரு பொதுவான முறைகள் தான் இருக்கு. உடை உடுத்துறதுல இருந்து அவர்களுடைய நடை உடை பாவனை அத்தனையுமே இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி இருக்கு. சோ இதுதான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாம் ஒரு டைம்ல இருந்துச்சு. அந்த ஸ்டீரியோ டைப் அத்தனையுமே உடைக்கக்கூடிய வேலையா ராகுல் காந்தி செய்யறாரு. அதுதான் ராகுல் காந்திக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. இன்னைக்கு கூட ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தியை பாராட்டி இருக்கிறாரு. அவர் டி ஷர்ட் போட்டுட்டு பாராளுமன்றத்துல வராங்க. இது ஒரு வித்தியாசமான இதா இருக்கு. அவருடைய அரசியல் மாறி இருக்கு. இவர் எதை கொண்டு வராரு அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது பாராளுமன்றத்துல போகணும்னா ஜிப்பா போட்டிருக்கணும். தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடியவங்களா இருந்தா டி ஷர்ட் போட்டு போவாங்க. ஆனா இவர் டி ஷர்ட்டை போட்டு போறாரு அப்படின்னா, பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான இளைஞர்கள் விரும்பக்கூடிய உடை அப்படிங்கிறது டி ஷர்ட். அந்த டி ஷர்ட் அப்படிங்கிற போட்டு போகும்போது பல இளைஞர்கள் மத்தியில ஒரு கவரக்கூடிய அரசியல்வாதியாக ராகுல் காந்தி வராரு. சோ அது மட்டும் இல்ல, அவர் இருக்கக்கூடிய பிஸி ஷெடியூல்ல அவர் எவ்வளவு பிஸியாக இருப்பாங்க. ஒரு அரசியல்வாதி சாதாரண ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரே அந்த அளவுக்கு பிஸியா இருப்பாங்க. நேரமே கிடைக்காது தன்னுடைய சொந்த வேலைகளை பார்க்கறது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தேசிய அளவுல பிரபலமாக ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிறார். மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டு எப்படி தன்னுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் ஃபாலோ பண்றாரு. வெறுமனே டெய்லி ஒரு காலைல 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றது சாதாரண விஷயம். ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான கலைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறது அவருடைய டெடிகேஷனை தான் நமக்கு காட்டுது. இதே அந்த ஆள் மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா ஏற்படுது. ஏற்கனவே ஒரு அரசியல் ரீதியாக இறங்கி போய் மக்கள் மத்தியில போறது, சாதாரண ஏழை விவசாயிகளிடம் போறது, மாணவர்களிடம் போய் பேசுறது, இந்த மாதிரி மக்களை கவர்ந்த ஒரு மனிதனாகத்தான் ராகுல் காந்தி இருக்கார். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பாராளுமன்ற தேர்தல் இந்த காலகட்டத்துல அடுத்த ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படும் போது எல்லாரும் சொன்ன வார்த்தை ராகுல் காந்தி பப்பு பப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கும், மீசை இல்லாம ஒரு 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 பணக்கார வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி. அதாவது தமிழ் சினிமால எல்லாம் ஃபாரின் மாப்பிள்ள வருவார் இல்லையா, அந்த மாதிரி தமிழ் சினிமால எல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ள வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டோட அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனா அடுத்த 10 வருஷத்துல அவருடைய டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம். அவரை பப்புன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல அவரை பார்த்து நடுங்கக்கூடிய லெவல்ல இருக்கு. அவருடைய பேச்சு இந்த அளவுக்கு, அவருடைய பேச்சு ஒரு பெரிய கம்பீர குரல் எல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய தோட்டா மாதிரி ஒவ்வொன்றும் கண்ணீர் சொல்லி வரதை நம்ம பாக்குறோம். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல இருந்து பிரதமர் வரையிலும் அவருடைய பேச்சை எதிர்கொள்வதில் திணறக்கூடியதை நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படுத்தி இருக்கிறார். மிகப்பெரிய
நமக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார். இளைஞர்கள் அதிகமானவர்கள் அரசியலுக்கு வரணும், அரசியலை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவரு பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாமே வந்து நம்ம ரொம்பவே கவர்ந்திருக்குது. கீட்டோ அப்படிங்கிற அந்த ஜோடோ ஸ்டைல்ல வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரா, ஜியோஜிட்சு அப்படிங்கிற ஸ்டைல்ல வந்து ப்ளூ பெல்ட். நம்ம எல்லாம் ஒரு இது படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டைல படிச்சு அதுல பிளாக் பெல்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கராட்டே ஸ்டைல படிச்சு அதுல வந்து ப்ளூ பெல்ட் எடுக்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டுக்குரியது. இன்னைக்கு தேசிய விளையாட்டு தினம். இந்த விளையாட்டு தினத்துல வந்து ராகுல் காந்தி அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. சில பேர் இருக்கிறாங்க யோகா தினத்துல வந்து நாங்களும் யோகாவை ப்ரொமோட் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க காட்டக்கூடிய அந்த குரல் வித்தைகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். யாருன்னு நான் சொல்லல, நீங்களா அவங்க மனசுக்குள்ள ஒருத்தரை கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கு நானும் பொறுப்பு கிடையாது. இந்த ராகுல் காந்தி நமக்கு எதை உணர்த்துறாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் முக்கியமாக கருத்துல எடுத்துக்கணும், நான் உட்பட கருத்துல எடுத்துக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம இந்த அளவுக்கு பொது பணிகள்ல முக்கியமான பணிகள்ல நம்ம இயங்குறோமோ அதே மாதிரி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியதும், நமக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நம்முடைய நேரங்களை செலவு செய்யறதும் வந்து தலையாய முக்கியமான கடமை அப்படிங்கறதான் ராகுல் காந்தியினுடைய இந்த வீடியோ நமக்கு தெளிவா காட்டுது. ஸோ இந்த வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ பத்தி நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. நன்றி.